திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் யானை தந்தம் கடத்தி விற்பனை செய்யப்படுவதாக திருச்சி வன உயிரின குற்ற தடுப்பு பிரிவினருக்கு தொலைபேசி வாயிலாக தகவல் கிடைத்துள்ளது. இந்த தகவலை அடுத்து திருச்சி வன உயிரின குற்றப்பிரிவு தடுப்பு பிரிவினர் மற்றும் சிறுமலை வனச்சரகர் உள்ளிட்ட அதிகாரிகள் கடந்த 2 தினங்களாக ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் இன்று ரோந்து பணியானது நத்தம் திண்டுக்கல் சாலையில் நடைபெற்றுள்ளது. அப்பொழுது ஸ்கார்பியோ கருப்பு கலர் காரில் வந்த மர்ம நபர்கள் வனத்துறையினரை கண்டு வேகமாக வாகனத்தை இயக்கியுள்ளனர். அவர்களை மடக்கி பிடித்த பொழுது அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பேசியுள்ளனர். இதையடுத்து வாகனத்தை நிறுத்தி முழுவதுமாக சோதனை செய்த போது அதில் உடைந்த நிலையில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள யானை தந்தம் கிடைத்துள்ளது. இந்த யானை தந்தத்தை எப்படி கடத்தி வந்தீர்கள், நீங்க எந்த பகுதி என்று திண்டுக்கல் சிறுமலை வனச்சரக அலுவலகத்தில் வைத்து விசாரணை செய்த போது சிறுமலை பழையூர் பகுதியைச் சேர்ந்த பெருமாள் என்பவர் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் உள்ள தோட்டங்களில் விவசாய பொருட்களை குத்தகைக்கு எடுத்து விற்பனை செய்வதாகவும், அப்படி கன்னிவாடி வனச்சரகத்திற்கு உட்பட்ட பன்றிமலை அருகே உள்ள சோலைக்காடு பகுதியில் விவசாய பொருட்களை எடுத்து வரும்போது அங்கு யானை தந்தத்தை கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு கண்டெடுத்ததாகவும், இதில் தன்னுடன் உள்ள ஜெயக்குமார் என்ற சிறுமலை பகுதியைச் சேர்ந்தவருடன் இணைந்து அதை விற்பனை செய்வதற்காக ஏற்பாடு செய்துள்ளனர். இந்நிலையில் இந்த ஜெயக்குமார் மூலம் பிரபு, ரெங்கராஜ், சேகர் உள்ளிட்ட 3 நபர்கள் இதற்கு புரோக்கர்களாக செயல்பட்டு இதில் மேலூர் பகுதியை சேர்ந்த ஜோஷி, இவர் கேரளா மாநிலம் திருச்சூர் பகுதியை சேர்ந்தவர் என்று கூறப்படுகிறது. இவரும் உடந்தையாக இந்த 6 பேரும் சுமார் 30 லட்சம் ரூபாய்க்கு மேல் இந்த யானை தந்தத்தை விற்பனை செய்வதற்காக முயற்சி செய்துள்ளனர். இன்று அந்த வாங்குவதற்காக வந்தவர்கள் யாரும் தற்போது வரை பிடிபடவில்லை. தற்போது விற்பனைக்கு முயற்சி செய்த இந்த 6 பேரும் பிடிபட்டுள்ளனர். இதில் பெருமாள் தான் யானை தந்தத்தை வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. மேலும் திண்டுக்கல் மாவட்டத்தில் கடந்த 1 வருடத்தில் 3வது முறையாக யானை தந்தமானது பிடிபட்டுள்ளது. ஏற்கனவே கன்னிவாடி வனச்சரகத்தில் பிடிக்கப்பட்ட யானை தந்தம் பழனி வனச்சரகத்திற்கு உட்பட்ட கொடைக்கானல் கீழ்மலை பகுதியில் இறந்து கிடந்த யானையின் தங்கம் என்று கூறப்பட்டது. அதேபோல் கொடைக்கானல் மேல்மலை பகுதியான மன்னம்னூர் பகுதியிலும் இதேபோல் யானை தந்தம் பிடிக்கப்பட்டது. தொடர்ந்து இது திண்டுக்கல் மாவட்டத்தில் 3வது முறையாக யானை தந்தம் பிடிக்கப்பட்டதால் வன ஆர்வலர்கள் மற்றும் விவசாயிகளிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இவர்களுக்கு யானை தந்தம் எப்படி கிடைக்கிறது, இவர்கள் யானையை கொள்கிறார்களா அல்லது இறந்து கிடந்த யானை இவர்களுக்கு எப்படி கிடைக்கிறது என்பது குறித்து மேலும் வனத்துறையினர் விசாரணை செய்ய வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. ராஜேஸ்வரி.